ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. அப்பா, நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி இதயத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மட்டுமாய் கிருபையாய் எங்களை பாதுகாத்து இந்த வேளையில் உடைய சமூகத்தில் கூட்டி சேர்த்த அன்புக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பா, நீர் எங்களுக்கு எவ்வளவு நன்மைகள் செய்திருப்பா. நாங்கள் அழிந்து போகாதிருப்பது உடைய கிருபை தகப்பன். எங்கள் ஆத்துமா உமையே நோக்கி இருக்கட்டும் அப்பா. ஒவ்வொரு நாளும் நன்றி அறிதல் உள்ள இருதயத்தோடு துதிக்க எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரை. பலப்படுத்துங்க, காத்து கொள்ளுங்க. உண்மை மட்டுமே உயர்த்துகிறேன் இயேசப்பா. எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் என்ற ஆலோசனைக்காக மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 41 முதல் 44 வசனங்கள் வரை. மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 41, 42, 43 மற்றும் 44 வசனங்கள். இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். ஏழையான ஒரு விதையும் வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டாள். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷரை அழைத்து, காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லாரை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டானது எல்லாம் போட்டுவிட்டாள் என்றார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்துல இந்த வசனத்தை படிக்கும் பொழுதே கர்த்தர் இந்த இடத்தில் எப்படி யாரை எப்படி பற்றி சொல்லுகிறார் என்பது உங்களுக்கு தெரியும். அன்பு பிள்ளைகளே, ஒரு விதவையை கர்த்தர் காணிக்கை பெட்டியில் அருகே உட்கார்ந்து எல்லாரும் காணிக்கை எப்படி போடுகிறார் என்று பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, ஒரு விதவை, ஏழையான ஒரு விதவை காணிக்கை பெட்டியில் காணிக்கை போடுகிறது. அவள் கையில் எவ்வளவு காசு இருந்திருக்கும். காணிக்கை போடுகிறவர்கள் எப்படி போடுவார்கள்? மற்றவர்களுக்கு தெரியாமல் என்ன செய்வாங்க? கர்த்தருக்காக நான் என்ன கொடுக்குறேன் என்பதை என்ன செய்வாங்க? போடுவாங்க. பணக்காரர்கள் என்ன செஞ்சிருப்பாங்க? நிறையா ஐஸ்வர்யவான்கள்லாம் மற்றவர்கள் பார்க்கும்படியாக பொண்ணும் பொருளும் அதிகமான பணத்தை எல்லாரும் தெரியும்படியாக காணிக்கையாய் வைத்திருப்பார்கள். நான் நினைக்கிறேன், இந்த இடத்தில் ஏழை விதவை இடத்தில் கொஞ்சம் தான் இருக்கு. எல்லாரும் பார்க்கும்போது அதிகமாய் காணிக்கை வைக்கிறார்கள். ஆனால் நான் என்னிடத்தில் இருக்கிற கொஞ்சத்தை நான் கர்த்தருக்கு செலுத்துகிறேன். அதை அந்த விதவை என்ன பண்ணியிருப்பாங்க? மறைச்சு 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 யாரும் பார்த்தா என்ன நினைப்பார்களோ? நம்ம இடத்துல இந்த குறைவான காணிக்கை பார்த்தா நம்மளை ஏளனமாய் நினைப்பார்களோ? ஆனால் மனசு அவருக்கு தன்னிடத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் கொடுக்கணும்னு ஏங்கினாலும் தன்னை சுற்றி இருக்கிறவர்களை பார்த்து அந்த விதவை பெண் தன்னுடைய காணிக்கையை மறைத்து மறைத்து யாரும் பார்த்து விடக்கூடாது என்று மறைத்து மறைத்து அதை எடுத்துட்டு வந்து காணிக்கை பெட்டியில் போட்டிருப்பாங்க. கர்த்தர் இடத்தில் அந்த பெண்ணை குறித்து தான் சாட்சி கொடுக்கிறார். அன்பு பிள்ளைகளே, அவள் கையில எவ்வளவு காசு வச்சிருந்தார் யாருக்கும் தெரியாது. ஆனால் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவள் கையில அவள் எவ்வளவு காசு போட்டாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள். அவங்களுக்கு ஏற்கனவே நிறைய காசு இருக்கு, அதுல ஒரு பகுதி எடுத்துட்டு வந்து போடுறாங்க. ஆனால் இந்த விதவை தனக்கு உண்டான தன் ஜீவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அடுத்த வேலை என்ன செய்யணும் அதெல்லாம் இல்லை, அத்தனையும் கொடுத்தார். அத்தனையும் கொடுத்தார். அவளை பற்றி தான் கர்த்தர் இந்த வேதத்தில் சாட்சியாக அவளை சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு பிள்ளைகள், நம்முடைய கர்த்தர் யார் தெரியுமா? அவர் ஏழைகளின் பங்காளர். அவர் திக்கெட்ட பிள்ளைகளுக்கு சகாயர்.
எளியவனையும் சிறியவனையும் குப்பையிலிருந்து தூக்கி உயர்த்துகிற அன்பு தெய்வம். இந்த உலகம் ஐஸ்வர்யவான்களையும் பணக்காரர்களையும் பதவியில் இருப்பவர்களையும் தான் மதிக்கும், அவர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கும். ஆனால் நம்முடைய அன்பு தெய்வம் யாரை பார்ப்பாருண்டா? அவர் உயர்ந்தவராயிருந்து தாழ்வில நோக்கித்தான் அவருடைய கண் பார்க்கும். அவர்களை காக்கும். அது எளியவர்களை காக்கத்தான் அவருடைய கரம் கூட இருக்கும். அவர்கள் நினைவாகத்தான் அவர் இருப்பார். அன்பு பிள்ளைகள், இந்த இடத்திலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற சத்திய வாக்கு என்னடா, எளிமையானவனை கர்த்தர் ஒருபோதும் மறக்க மாட்டார். அன்பு பிள்ளைகளை, நம்ம நினைக்கலாம் மற்றவர்களை மாறி நம்ம ஐஸ்வர்யவன்களாக இருக்க முடியலையே, வசதியாக இருக்க முடியலையே, நம்மளது பொண்ணு இல்லை பொருள் இல்லைன்னு நினைக்கலாம். ஆனால் அந்த இடத்துல ஐஸ்வர்யங்களை பற்றி கர்த்தர் ஒரு வார்த்தை கூட பேசல. ஆனால் அந்த விதவை, ஏழை விதவையை பற்றி சீஷரிடத்தை கூப்பிட்டு சாட்சியாய் சொல்லுகிறேன். இது போதாத அன்பு பிள்ளைகளை, கர்த்தர் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறார். நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். நமக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிகிறார். அன்பு பிள்ளைகளில், அதனால் கலங்காதீர்கள். மற்றவர்களைப் போல வசதியான வாழ்க்கை வாழ முடியலை, நமக்கு அது இல்லையே இது இல்லை என்று கலங்காதீர்கள். கர்த்தர் நமக்கு கொடுத்தது போதும் என்று எண்ணுங்கள். நம்மளுடைய தேவைகளை சந்திக்க நம்மளோடு கூட இருக்கிறார். அவர் எளியவனை குப்பையிலிருந்து தூக்கி உயர்த்த அவரால் முடியும். எவரையும் பலப்படுத்தவும் எவரையும் மேன்மைப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும். அன்பு பிள்ளைகளை, இந்த இடத்துல நம்மை முழுவதுமாய் கர்த்தரிடத்தில் கொடுக்கும் பொழுது, நம்மிடத்தில் இருக்கிறதை முழுவதுமாய் கர்த்தரிடத்தில் நம்ம தரும் பொழுது, கர்த்தர் அதை காண்கிறார். அன்பு பிள்ளைகளை, அவரை காண்கிறார், அதை அறிகிறார். அதுக்கப்புறம் அவர் அந்த ஏழை விதவையை கர்த்தர் அப்படியே விட்டுருப்பார் நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை, இல்லை, இல்லவே இல்லை. அவளுக்கு உண்டானதை அத்தனை கர்த்தர் கொடுத்திருப்பார். அவருடைய தேவைகளை அத்தனையும் சந்திச்சிருப்பார். அதனால அன்பு பிள்ளைகளை, உங்களிடத்தில் இருக்கிற குறைகள், உங்களிடத்தில் இருக்கிற குறைவு கொஞ்சம், அதை அதிகமாய் பார்க்கிற நம்ம அன்பு தேவை. நம்ம நினைப்போம் நம்ம இடத்துல கொஞ்சம் தான் இருக்கு நினைப்போம். ஆனால் கர்த்தர் அதை பெரிதாய் பார்க்கிறார், அதை பரிபூரணமாய் பார்க்கிறார், அதை அதிகமாய் பார்க்கிறார். நம்ம நினைக்கிறோம் நம்ம கொஞ்சம் தான் இருக்குன்னு நினைப்போம். ஆனால் நம்முடைய அன்பு தேவன் அதைத்தான் அதிகமாய் பார்க்கிறார். ஐஸ்வர்யங்களை கொடுக்கிற காணிக்கையை விட அதிகமாய் பார்த்த தேவன் நம்முடைய கொஞ்சத்தை அதிகமாய் பார்க்கிறவர். அதை மன உண்மையாய் உற்சாகமாய் மனப்பூர்வமாய் கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது கர்த்தர் கிருபையாய் அங்கீகரிக்க வல்லவராய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, நம்ம கர்த்தரத்தில் கொடுக்கும் பொழுது எந்த ஒரு காரியமானாலும் சரி, ஸ்தோத்திர பலியானாலும் சரி, காணிக்கை பலியானாலும் சரி, அதை மன உண்மையாய் உற்சாகமாய் நம்ம கொடுக்கும் பொழுது கர்த்தர் அதை அங்கீகரிக்க வல்லவராய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.